எந்த ஒரு ட்ரில் பரேடா இருக்கட்டும், எந்த பரேடா இருக்கட்டும், என்சிசியோ இல்ல ஆர்மடு போர்சஸ்லயோ எங்க ஒரு பரேட்ல இருந்துட்டு கோடு இன்னொரு பரேடுக்கு போயிருக்கின்ற போது அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டருக்கு ஜேசிஓ இருக்கலாம், இல்ல என்சிஓ இருக்கலாம். மோஸ்ட்லி ஜிஹெச்ஓஸ் தான் இருப்பாங்க. அப்ப ஜிஹெச்ஓ சாப்பிட்டு நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம். நம்ம எதுக்காக எத்தனை பேர் வந்திருக்கோம்ட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட் கொடுக்குற ப்ரொசீஜர் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், தேச்சே பத்திரக்கசா சாமி செல்லும். பத்திரம்னா அதை வச்சு நம்ம ரிப்போர்ட் பரீட்சை கொடுப்போம். என்ன நம்ம கோடு நம்பரு, என்ன பரேடு, எவ்வளவு எத்தனாவது பரேடு, எத்தனை ஸ்ட்ரென்த் வந்திருக்கும், எத்தனை பேர் ஆப்சண்ட், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பரீட்சை. அந்த பரீட்சை கொடுக்குற ப்ரொசீஜர் நம்ம ஒரு சல்யூட் வாங்குற அதிகாரிக்கு, ஜூனியர் கமிஷனர் ஆபீசரோ இல்ல அவங்களோட மேல இருக்கிற எந்த ஒரு ஆபீசரும் உங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்குறாங்கன்ற போது அந்த பரீட்சைட் கொடுக்குற ப்ரொசீஜர்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒவ்வொரு இடத்துலயும் பல பேர் முன்னாடி ஆஸ் எ சீனியரா நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா நீங்க போயிட்டு அதிகாரி அந்த ப்ரொசீஜரை பார்க்கலாம் இந்த வீடியோல. அதுதான் தேச்சல்சே பத்திரகசா சாமி செல்லும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட், வெல்கம் டு RDC's code. RDC means ரவி ட்ரில் கிளாஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேச்சல்சே பத்திரகசா சாமி செல்லும். அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், நம்ம டீமஸ் கோடை எடுத்துட்டு போயிட்டு அந்த பரேடுக்கு அங்க இன்ஸ்ட்ரக்டர் ஜூனியர் கமிஷனர் ஆபீசர் இருக்கான்ற போது நம்ம அவங்களுக்கு எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்ன்றத सामना से चल पढ़ो, सल्यूट करना पत्र का साथ सामने सल्यूट, सल्यूट खाली एक दो तीन 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 एक जैसे एक दो तीन एक दो तीन बड़ो स्कोर कम खाली एक जैसे இதுதான் அந்த ப்ரொசீஜர். நம்ம தேச்சல்ல நம்ம ஸ்கோரை சோதனை பண்ணிட்டோம். சோதனை பண்ணிட்டு சல்யூட் அதிகாரி இருக்கிற சைடு நம்ம அவரை நோக்கி மார்ச் பண்ணிட்டு போயிட்டு ஆயிட்டு சல்யூட் அடிச்சுட்டு பரிசுட்டை கொடுக்குறோம். இதுதான் இது வந்து நான் கண்டினியூவா செஞ்சு காட்டிட்டேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இது வந்து 7 மூமெண்ட்ஸ். எப்படி தேய்ச்சாச்சு தைரிய சொல்லிட்டு பாய சொல்லிட்டு 4 மூமெண்ட், சாமி சொல்லிட்டு 5 மூமெண்ட்டோ, இது 2 மூமெண்ட் எக்ஸ்ட்ரா. அதாவது தேய்ச்சி சாமி சொல்லிட்டு சேம் தான், 2 மூமெண்ட் எக்ஸ்ட்ரா. ஒன்னு லெப்ட் கையில இருந்துட்டு ரைட் கையில பறிச்சு எடுக்கிறோம். ரெண்டாவது சல்யூட் அதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுக்கிற போது சொல்றது சொல்லிட்டு பின்னாடி தான் நம்ம கொடுக்குவோம். அதாவது சிறியமான் நம்ம பிளட்டன் நம்பர்ஸ் எத்தனை பேரு பரேடுக்கு பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பரிசுட்டு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பேக் போவோம். பாருங்க எப்படின்னு பார்ப்போம். எப்பவுமே பச்சி அதாவது பரிசுட்டு நம்ம எம்டி ஹேண்டில் இருக்குன்ற போது லெப்ட் ஹேண்டில் தான் இருக்கணும். லெப்ட் ஹேண்டில் எடுத்து தான் மச் பண்ணிட்டு போவோம். நார்மலா முட்டி பேண்ட் பண்ணிட்டு सामना से चल पढ़ो, तीर से सल्यूट करना पत्र का सामने सल्यूट, सल्यूट खाली एक हो. என்ன பண்ணியாச்சு, நம்ம நேசம் அதிகாரி முன்னாடி வந்து 2 ஸ்டெப், அதாவது 2 கதம்ன்ற போது நமக்கு 60 இன்ச் கேப் இருக்கிற இதுல வந்து தம் ஆயிட்டோம். இப்ப வெடைக்கமான் கிடைக்க ஸ்கோர் தோ, அதாவது செகண்ட் மூமெண்ட் என்னன்னா ஒரு முறை நின்றுட்டு சல்யூட் அடிக்கணும் அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கோர் தோ ஏக் தோ தீன் ஏக், நம்ம சல்யூட் அடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்னா தேர்ட் மூமெண்ட்ல லெப்ட் கையில இருக்கிற இந்த படேஷிட்ட ரைட் கையில ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். ஸ்கோர் தி ஏக் தோ தீன் ஏக். என்ன பண்ணியாச்சு, பரிசுட்ட ரைட் கையில தான் கொடுக்கணும் எப்பவுமே. அதனால லெப்ட் கையில இருந்துட்டு ரைட் கையில ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணுவோம்னா ஸ்கோர் 4 4வது மூமெண்ட்ல பரிசுட்ட அவருக்கு நம்ம கையை முன்னாடி தூக்கிட்டு கொடுக்கணும். இது எப்படி இருக்கும்போது 45 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். பாருங்க, ஸ்கோர் 4 1 2
தீன் ஏக். அதாவது நம்ம பரீட்சைட்டா அவர் கையில கொடுத்துட்டோம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கை இதுன்ற போது எத்தனை டிகிரி ஆங்கிள் இருக்கணும்? 45 டிகிரி ஆங்கிள். உன்னுடைய உடம்புல இருந்து கையோட ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 45. அவருக்கு உனக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2 ஸ்டெப், அதாவது 60 இன்ச். இதெல்லாம் உங்களுக்கு சிசி சர்டிபிகேட் எக்ஸாமோ பிசெட் எக்ஸாமோ கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்ப 4 மூமெண்ட் முடிஞ்சிச்சு. இப்ப விடக்கமாட்டேங்க இந்த 5வது மூமெண்ட் பரிசீட் நம்ம ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டோம், பரிசீட்டும் கொடுத்துட்டோம். மறுபடியும் அவர்கிட்ட ஒரு சல்யூட் அடிக்கணும். 5வது மூமெண்ட் சல்யூட். கோட் 5 ஏக் 2 3 ஏக். 6வது மூமெண்ட் மறுபடியும் நம்ம ஸ்கோர்ல ஜாயின் பண்ண பீச்சை முன்னாடி போறது தான். கோட் 6 ஏக் 2 3 ஏக். ஏக் 2 3 ஏக். இந்த இடத்துல நான் ஏன் பீச்சை முன்னாடிட்டேன்னா கோடு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பீச்சை முன்னாடி கோட்ல போயிட்டு நம்ம இடத்துல ஜாயின் பண்ணிக்கணும். இங்க இருந்து விடக்கம் என்ன கிடைக்கும்? கோட் சார், அதாவது லாஸ்ட் மூமெண்ட். அப்ப நம்ம தேர்ச்சல் பாய ஃபார்ம்ல தேர்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கோட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கோட் சார் வரும். கோட் சம் காலி ஏ ப்ரோ. மறுபடியும் நம்ம போயிட்டு நம்ம இடத்துல கம் ஆயிட்டு பிச்சை ஆயிட்டு நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். இதுதான் தேர்ச்சல் சே பத்திரிகா சாமனை சொல்லுது. எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒவ்வொரு சீனியரும் அவங்களுடைய பரேடு ஒரு ட்ரூப்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கோட பரேட்ல ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி இந்த ப்ரொசீஜர் வச்சுதான் பரிசீட்டு எழுதியிருப்பாரு. எழுதிட்டு அவருக்கு சொல்லிட்டு வெர்பலி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பை ஹேண்ட் கையெழுத்து போட்ட அந்த பரிசீட்டை கொடுத்துட்டு தான் ஸ்கோட் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் நம்மளுடைய பரேடே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் தேர்ச்சல் சே பத்திரிகா சாமனை சல்யூட். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யாரு எப்ப சீனியர் ஆகலாம் சொல்ல முடியாது. ப்ரொசீஜர் கரெக்டா பண்ணணும். அதை பார்த்துதான் உங்களுடைய ஜூனியர் அவங்க அதை பார்த்து கரெக்டா இருக்கிறத பார்த்துதான் இம்ப்ரெஸ் ஆயிட்டு அவங்க இன்னும் எக்ஸலண்டா பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நம்மளுடைய ஆர்டிசி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலையோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு ஆர்டிசி ஸ்கூல்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. அப்பதான் புதிய புதிய தகவல் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியுற ஸ்டேஜில் புரியுற அளவு நம்ம சொல்லி நம்ம ஸ்கூலை ஸ்மூத்தா மூவ் பண்ணுவோம். ஜெய்ஹிந்த்.